ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். முருகப்பெருமானுக்கு எத்தனையோ விரத நாட்கள் இருந்தாலுமே கூட தைப்பூசம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப உகந்த ஒரு விழாதாங்க. ஸோ இந்த திருவிழா எப்போ கொண்டாடப்படுது, எந்த நேரத்தில் நம்ம முருகனை வழிபாடு செய்தால் நமக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும், தைப்பூசத்தன்னைக்கு விரதம் எடுக்கிறதுனால என்ன மாதிரியான நல்ல பலன்கள் கிடைக்க போகுது, இது மாதிரி நிறைய தகவல்களோட இந்த பதிவானது இருக்க போகுது. அதோடு மட்டும் இல்லாமல் இந்த தைப்பூசத்துக்கு பிறகு ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களானது கும்பராசினியர்களுடைய வாழ்க்கையை அப்படியே மாற்றி கொடுக்க போகுது அப்படின்னு தாங்க சொல்லணும். ஸோ அதை பற்றியும் நம்ம தெளிவாக இந்த பதிவில் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் கடவுளான முருகப்பெருமான உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழ் பக்தர்கள் வழிபாடு செய்கிறது உண்டு. ஸோ அதுவும் மற்ற நாட்களில் வழிபாடு செய்கிறத விட இந்த தைப்பூச நாளில் ரொம்ப விமர்சையாக கொண்டாடுவாங்க. பழனி முருகன் கோவிலில் பார்த்திங்கன்னா பக்தர்களுடைய கூட்டம் அலைமோதும். ஏன்னா முருகனுக்கு அறுபடை வீடுகள் இருந்தாலுமே கூட முருகனுடைய மூன்றாம் படை வீடான பழனியில் தைப்பூசம் வெகு விமர்சையாக கொண்டாடுவாங்க. முருகனுடைய தரிசனம் பெறணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக புண்ணியம் செய்திருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. தைப்பூசத்தன்னைக்கு முருகப்பெருமான வழிபாடு செய்யக்கூடியவர்கள் சத்தியம் உண்மை இது ரெண்டையும் கண்டிப்பாக கடைப்பிடிக்கணுங்க. முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா நெருப்புக்கு சமமானவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் சத்தியமான ஒரு தெய்வம். கேட்டதை எல்லாம் தரக்கூடிய கொடை வள்ளல் அவர். ஸோ அவர்கிட்ட நம்ம நேர்மையாக இருக்கணும், சத்தியம் தவறாமல் இருக்கணும், உண்மையாக இருக்கணும். அப்போ தான் அவருடைய அருள் நமக்கு முழுமையாக கிடைக்கும் அப்படின்னு பாம்பன் சுவாமிகள் உணர்த்துறாரு. ஸோ தைப்பூச நாளில் பார்த்தீங்கன்னா எளிமையான முறையிலேயே முருகனை வழிபாடு செய்யலாங்க. எந்த தவறும் கிடையாது. எனக்கு குழந்தை பாக்கியம் வேணும், குழந்தை வரம் தான் வேணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, நோயில் இருந்து குணமாகணும் அப்படின்னு விரும்பக்கூடியவங்க எல்லாரும் விரதம் இருக்கலாம். உங்களால் விரதம் இருக்க முடியல அப்படின்ற பட்சத்தில் பால் பழம் இதில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டு கூட நீங்கள் விரதம் இருக்கலாம். முருகனுக்கு சர்க்கரை பொங்கல் பாயாசம் இதெல்லாம் செய்து நெய்வேத்தியமாக படைக்கலாம். தைப்பூசத்தன்னைக்கு தான் வள்ளலாரையும் வழிபாடு செய்யணும். வடலூரில் ஜோதி ஸ்ரூபமாக அருள்பாலித்த வள்ளல் பெருமான் ஜோதியில் கலந்த தினமும் இதுதான். அதனால் மத்தியானத்தில் தயிர் சாதம் அப்பம் இதெல்லாம் படைக்கலாம். அருட்பெரும் ஜோதி இந்த மந்திரத்தை ஜெபித்தீங்க அப்படின்னா உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய நோய்களாக இருக்கட்டும், மனநோய்களாக இருக்கட்டும் எல்லாமே போய்டும்னு சொல்லுவாங்க. ஸோ தைப்பூசத்தன்னைக்கு நீங்கள் திருப்புகழும் பாராயணம் செய்யலாம். அலங்காரம், அனுபூதி, வேல்மாறல், வேல் வகுப்பு இது எல்லாம் கூட பாராயணம் செய்யலாங்க. மாலையில் 6 மணிக்கு விளக்கேற்றி முருகனை நீங்கள் வழிபட்டுட்டு விரதத்தை பூர்த்தி செய்துக்கோங்க. யாராவது ஒருத்தருக்காவது அன்னைக்கு உங்கள் கையால் அன்னதானம் செய்யுங்க. அது ரொம்பவே நல்லது. 2026ஆம் ஆண்டு தைப்பூசம் பார்த்திங்கன்னா பிப்ரவரி 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி வந்திருக்கு. அன்றைக்கி தினம் காலையில் அதிகாலையிலே பார்த்திங்கன்னா ஆரம்பமாகுது. ஸோ 4:41 மணியில் இருந்து பிப்ரவரி 2ஆம் தேதி அதிகாலை 4:43 வரைக்குமே பௌர்ணமி இருக்குது. பூச நட்சத்திரம் பிப்ரவரி 1ஆம் தேதி அதிகாலை 1:54 மணிக்கு தொடங்குது. பிப்ரவரி 2ஆம் தேதி அதிகாலை 1 மணி 1 நிமிடம் வரைக்கும் இருக்குது. ஸோ வழிபாட்டுக்குரிய நேரத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கோங்க. இந்த நாளில் நீங்கள் வழிபாடுகள் செய்கிறது ரொம்ப முக்கியமானது. கரெக்டாக பௌர்ணமி திதியும் பூச நட்சத்திரமும் வரக்கூடிய இந்த நேரத்தில் தான் நம்ம வழிபாடுகள் செய்யணும். அதுதான் இந்த தைப்பூசத்துக்கே இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். இந்த தைப்பூசத்துக்கு 48 நாட்கள் தான் விரதம் இருக்கணும் அப்படின்லாம் கிடையாதுங்க. ஸோ முடிகிறவங்க 48 நாட்கள் இருக்கலாம். முடியாதவங்க 21 நாட்கள் இருப்பாங்க, 7 நாட்கள் இருப்பாங்க. இல்லை அப்படின்னா தைப்பூசத்தன்னைக்கு மட்டும் கூட விரதம் இருக்கலாம், தப்பு கிடையாது. ஸோ உங்களால் எப்படி முடியுதோ அந்த மாதிரி விரதத்தை கடைப்பிடிச்சிக்கோங்க. விரத முறைகள் அப்படின்றது பல இருக்குது. உங்களால் உணவு ஃபுல்லாகவே தவிர்த்துட்டு இருக்க முடியும்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லைனா உப்பு சேர்க்காமல் எளிமையாக இருக்கக்கூடிய உணவுகளெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை பால் பழம் மட்டும் கூட எடுத்துக்கிட்டு நீங்கள் விரதம் இருக்கலாம். அதாவது நம்ம எடுக்கக்கூடிய காவடியாக இருக்கட்டும், நேர்த்திக்கடனாக இருக்கட்டும், நம்ம செய்யக்கூடிய எல்லா விஷயமுமே நம்மளுடைய இஷ்டத்துக்கு தான் நம்ம செய்கிறோம். எந்த இறைவனுமே இதைத்தான் எனக்கு செய்யணும் அப்படின்னு யாரும் கேட்குறது கிடையாது. இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதே கிடையாது. எல்லாமே நம்மளுடைய விருப்பங்களுக்காக நம்ம செய்துக்கக்கூடியது. ஸோ அதனால் யாரும் உங்களால் முடியாததெல்லாம் செய்ய வேண்டாம். உங்களுடைய உடல் ஒத்துழைக்குது அப்படின்னா நீங்கள் எப்படி வேணாலும் விரதம் இருந்து வழிபாடு செய்துக்கோங்க. தைப்பூசத்தன்னைக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களால் முடிஞ்சால் அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போய் அங்க பிரதர்ஷனமும் செய்யலாம்.
காவடி தான் எடுக்கணும், பால் குடம் தான் எடுக்கணும் அப்படின்லாம் எதுவும் கிடையாது. மாலை போட்டு தான் விரதம் இருக்கணும் அப்படின்லாம் எதுவும் கிடையாதுங்க. நீங்கள் அன்னைக்கு போய் நீங்கள் முருகன் கோவிலில் அங்க பிரதர்ஷனமும் செய்யலாம், தப்பே கிடையாது. அந்த மாதிரியும் நீங்கள் வேண்டுதல்களை வந்து வச்சுக்கலாம். அதனால் நீங்கள் போக முடியலையே எங்கேயும் அப்படின்லாம் கவலைப்படாமல் இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்கள்ல வந்து செய்யுங்க. ஸோ இதெல்லாமே கூட முடியல அப்படின்னா கூட பரவாயில்லங்க, தப்பு கிடையாது. அன்னைக்குன்னு பார்த்து நீங்கள் தேவையில்லாத பேச்சுக்களோ வார்த்தைகளோ இதெல்லாத்தையும் தவிர்த்துட்டு இறைவனுடைய திருநாமமான ஓம் சரவண பவ அப்படின்ற மந்திரத்தை நீங்கள் பாராயணம் செய்துகிட்டே இருங்க. இல்லைனா கந்தசஷ்டி கவசம் வந்து படிங்க. இது வந்து உங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை கொடுக்கும். சின்ன சின்ன எளிமையான விஷயங்களை செய்யுங்க, அதுவே போதும். தைப்பூச விரதம் நீங்கள் எத்தனை நாள் இருக்கிறீங்க அப்படின்றது முக்கியம் கிடையாது. இந்த இருக்கக்கூடிய நாட்களில் உங்களுடைய உடலும் மனமும் கட்டுப்பாடோடு இருக்கணும், அதுதான் முக்கியம். கண்டிப்பாக எல்லாருக்குமே முருகனுடைய அருள் கிடைக்கணும், முருகன் நீங்கள் நினைத்ததை நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை செய்துக்கோங்க. எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு வந்து வீடியோ பதிவை வந்து தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வாங்க கும்பராசி என்பர்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். கும்பராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் கிடைக்க போகுது. அது வந்து யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது அப்படி தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு கிரகநிலைகள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது. இந்த தைப்பூசம் தொடங்கக்கூடிய நாள் பார்த்திங்கன்னா ஆண்டினுடைய 2ஆம் மாதமான பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கு. ஸோ இந்த பிப்ரவரியே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை வந்து கொடுக்குற மாதிரி தான் தொடங்கியிருக்கு. இங்கே இழந்ததை எல்லாமே இப்போ வந்து மீட்டெடுக்க போகிறீங்க. ஸோ கும்பராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நல்ல மாற்றங்கள். எந்தெந்த விஷயங்களில் நீங்கள் எதெல்லாம் இழந்த மாதிரி தோணுதோ அது எல்லாத்தையுமே இப்போ வந்து மீட்டெடுக்க போகிறீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் தான் நடக்க போகுது. ஏன்னா இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்தில் நிறைய விஷயங்கள் வந்து நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. கிரகநிலைகள் தாங்க உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் வந்து கொடுக்க போகுது. ஏன்னா ஒரு சில கிரகநிலைகள் அவ்வளவு நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்க தயாராக இருக்குது. ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஜோதிடத்தின்படி பார்த்தோம் அப்படின்னா 2026 கிரகங்களுடைய இயக்கத்தில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் இந்த பிப்ரவரியிலேருந்து ஏற்பட போகுதுன்னே சொல்லலாம். இந்த கிரகநிலைகள் பார்த்திங்கன்னா 12 ராசிகளுடைய வாழ்க்கையிலுமே தாக்கத்தை கொடுக்கும். இருந்தாலுமே கூட குறிப்பிட்டு இந்த கும்பராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை வந்து கொடுக்க இருக்குது அப்படின்னே தான் சொல்லணும். அதாவது கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ரொம்ப பொற்காலமாக இருக்கும். உங்களுடைய தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் அதிகமாக்கி கொடுக்கும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா பணப்பற்றாக்குறையால் வந்து பிரச்சனைகளால் வந்து சிக்கியிருப்பீங்க. எப்பேற்பட்ட பணப்பற்றாக்குறை இருந்தாலும் அதெல்லாம் சரியாக போகும். திடீர் பணவரவு கிடைக்கும், அதற்கான ஆதாயங்கள் இருக்குது, நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து கிடைக்கும். வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இப்போ கும்பராசி நேயர்களுக்கு வந்து தேடி வரும். அதனால் வெளிநாட்டு விஷயங்களும் கூட உங்களுக்கு சாத்தியமாகும். வெளிநாடு போகணும், வெளிநாட்டில் போய் தான் வேலை செய்யணும் அப்படின்றது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா கனவாகவே இருக்கும். அந்த கனவு எப்போ நனவாகும் அப்படின்ற மாதிரி ஏங்கிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு நேரம் பார்த்திங்கன்னா அற்புதமான கிரகநிலைகள் ஒன்று சேர்ந்துருக்கு. ஸோ இதை விட வேறு என்ன வேணும் உங்களுக்கு? ரொம்ப நல்ல பலன்கள் தான் வந்து கிடைக்க போகுது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 12 மாதத்துக்கு அப்புறமா கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு இருக்குது. ஏன்னா கும்பராசிக்கு புதன் வந்து இப்போ தான் போகிறாரு. இவ்வளோ நாளாக இல்லாமல் ஒரு வருஷமாகவே அவர் போகவே இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா தொழிலில் வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றம் வந்து கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். வேத ஜோதிடத்தில் கிரகங்களுடைய இளவரசனாக இருக்கக்கூடிய கிரகம் தான் புதன். புதன் அப்படின்னாலே புத்திசாலித்தனம், பேச்சு, படிப்பு, வியாபாரம் இது எல்லாத்தையும் வந்து காரணியாக இருக்கக்கூடியவர். மேலும் கிரகங்களில் புதன் பார்த்திங்கன்னா குறுகிய நாட்களில் தன்னுடைய நிலையை வந்து மாற்றக்கூடியவர். புதனுடைய நிலை மாற்றம் ஏற்படும் போதெல்லாம் அதனுடைய தாக்கம் வந்து இருக்கும். எங்கெல்லாம் இருக்கும்? தொழிலில் இருக்கும், பேச்சில் இருக்கும், படிப்பில் இருக்கும். இதெல்லாம் வந்து நல்லாவே தெரியும். இப்படிப்பட்ட புதன் இப்போ உங்களுக்கு சிறப்பான ஒரு இடத்துக்கு போக போகிறாரு. ஏன்னா புதன் பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்கும் கன்னிராசிக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர். அவர் பிப்ரவரி 3ஆம் தேதி அன்னைக்கு கும்பராசிக்கு வந்து போக போகிறாருங்க. ஸோ கும்பராசியின் அதிபதியான சனி பகவான் இந்த காலகட்டங்களில் புதன் வந்து கும்பராசிக்கு போகிறதுனால அதனுடைய தாக்கத்தை வந்து கொடுக்க போகிறாரு. அதே போல் இந்த காலகட்டத்தில் செவ்வாயும் வந்து உச்சம் அடைகிறாரு. செவ்வாயும் உச்சம் அடைந்து பார்த்திங்கன்னா கும்பராசிக்கு நல்ல ஒரு மாற்றத்தை வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்க போகிறாரு. செவ்வாய் அப்படின்றது சகோதரனை குறிக்கக்கூடிய கிரகம். இடம், நிலம், வீடு, வண்டிக்கு சம்மந்தப்பட்ட கிரகம் செவ்வாய். விளையாட்டுத்துறை, மருத்துவத்துறை, சீருடை பணியாளர், அதிகாரத்துக்கு போகக்கூடிய எல்லா விஷயங்களுக்குமே செவ்வாய் தான் ஒரு கிரகம் முக்கியமானது. செவ்வாய் கிரகம் இப்போ பார்த்திங்கன்னா மகர ராசியில் உச்சமடைந்து 30 நாட்கள் தன்னுடைய பலன்களை வந்து தரப்போகிறாரு. இதனால் கும்பராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும்.
ஏன்னா கும்பராசிக்கு செவ்வாய் பகவான் 3ஆம் அதிபதி, தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடியவர், தொழில் ஸ்தானத்தின் அதிபதி. செவ்வாய் பகவான் உங்களுக்கு ராசிக்கு 12ஆம் இடமான மகர ராசியில் உச்ச பலத்தோடு இருக்கிறாருங்க. 12ல் இருந்து 4ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஸோ உங்களுடைய முயற்சிகள் எல்லாத்துக்குமே நல்ல பலன் கிடைக்கும். திட்டமிட்டு முயற்சிகளை மேற்கொள்ளுங்க. அதில் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் நிறைய காத்துட்ருக்கு. தைரியத்தோடும் வீரியத்தோடும் நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே அடைய முடியும். ரொம்ப அற்புதமான பலன்கள். விற்பனை சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அற்புதமாக இருக்கும். கன்சல்டன்சி, கமிஷன் சம்மந்தப்பட்ட துறைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கும் நல்லா இருக்கும். ரியல் எஸ்டேட் இவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். எல்லா வகையிலையுமே நல்லா இருக்குங்க. கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு. ஸோ ஒன்று குறிப்பிட்டு சொல்லணும்னு இல்லை, கும்பராசிக்காரர்களுக்கு மொத்தமாகவே சூப்பராக இருக்குது. சின்ன சின்ன விஷயங்களில் மட்டும் கவனமாக இருங்க, அதே போதுமானது. அதே போல் இந்த காலகட்டங்களில் வெளி மாவட்டத்தில் முதலீடுகள் செய்யக்கூடிய ஆர்வங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும். ஏற்றுமதி இறக்குமதி வெளிநாட்டு தொடர்புகள்லாம் ஏற்படும். இங்கேருந்து வெளிநாட்டில் வேலை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயம் கிடைக்கும். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா செவ்வாய் உங்களுக்கு நிறைய விஷயங்களை செய்வார். அதனால் கோபமும் வரும். கோபத்தை தவிர்த்துக்கோங்க. கணவன் மனைவிக்குள்ள சண்டைகளை எல்லாம் தவிர்த்துக்கணும். கோபத்தை கட்டுப்படுத்துனீங்க அப்படின்னாலே உங்களுக்கு எல்லா நன்மைகளும் நடக்கும். மறக்காமல் முயற்சி பண்ணிக்கோங்க. இந்த பதிவில் நிறைய தகவல்களை பார்த்து தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.